நாம் ஒரு விஷயம் பார்ப்போம். நம்ம எல்லா அடியார்களுமே எம்பெருமானுக்கு பூஜை செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், கோவிந்த நாமம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கடவுள் நம்மளை டக்குன்னு கவுத்துறது. ஒன்று நினைக்கிறோம், அந்த நேரம் அந்த வேலையை ஆக மாட்டேங்கிறது, ரொம்ப நம்மளை சிரமமான நிலைக்கு எடுத்துட்டு போயிடுறாரு, வீழ்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அந்த நேரம் அவர் மேலே நமக்கு ரொம்ப கோபம் வரும். என்னடா அது இவ்வளோ செஞ்சும் நமக்கு எதுவுமே இல்லையே யோசனை வரும். கைங்கரியங்களும் அதே போல்தான். நாம் ஒன்று நினைத்து வேலை செய்து கொண்டு இருப்போம், ஆனால் பதில் வேற மாதிரி வந்துடும். அந்த பதில் நம்மால் ஏற்க முடியாத தவிர அந்த வேலைக்கு உண்டான பதில் அதுதான் இருக்கும். அது நம்மளால ஏற்க முடியாது. அடுத்த கட்டமாக அவங்க செய்கிறோம், கொஞ்ச நாள் அந்த கோயிலுக்கு போக மாட்டோம். அவங்க என்ன சொன்னாலும் ஒரு அலட்சியமாக விடுவோம். ஆனால் நன்றாக கவனித்து பாருங்கள், சில காலங்கள் போகும் பொழுது மறுபடியும் ஒரு ஈர்ப்பு அங்கே வந்துடும். அதே கடவுளோட ஈர்ப்பு வரும். சரி, இங்கெல்லாம் போல வேற எங்கன்னா போலாம், சரி போவோம் ஆகும். அந்த உறவு எங்க நமக்கு முதல்ல வந்ததோ அங்கு மட்டும்தான் அந்த உறவு முதல்ல வரும். லௌகீகமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில வர முதல் காதல், அந்த முதல் காதல் நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஞாபகார்த்தமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் கடந்து போவோம், வருவோம், கல்யாணம் செய்வோம், கடமை எல்லாம் இருக்கும். அது போன்றுதான் எம்பெருமானே நம்ம ஸ்பரிசம். முதல்ல நம்ம கிருஷ்ணான்னு ஒரு அழைச்சிட்டோம், அந்த ஈடுபாடு வந்துடுச்சுங்களா, அதை யாரும் மாற்ற முடியாது. விதி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நிர்ணயிப்போம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆனால் அந்த விதியிலிருந்து விதிவிலக்கு வேண்டும் என்றால் மறுபடியும் அவனையே நாட வேண்டும். அவன் நினைத்தான் அதை சாதித்து தரலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி அந்த காட்டுக்கு ராஜா ராணியாக இருந்தாங்க. வேலவன் சுபத்திரை, அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுவாசி மக்களுக்கு ஒரு சிறந்த ராஜா ராணியாக இருந்தாங்க. ஆனா குழந்தை இல்லை, வாரிசு இல்லை. அவங்க ஆனா அப்படியே வாழ்ந்துனே வராங்க. போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, பூஜை இல்லை. ஆனால் காலங்கள் கழித்து அந்த ஒரு குழந்தை, அதுவும் ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கு. சந்தோஷம். அந்த குழந்தைய எப்படியெல்லாம் வளர்த்த முடியுமோ பாலூட்டி சீராட்டி எல்லா வகையிலுமே ஒரு செல்வந்தரன் குழந்தை, அந்த காட்டுடைய ராஜாவோட குழந்தை எப்படி வளரணுமோ அப்படி குழந்தை வளர்ந்து கொண்டே வந்திருக்கு. ஒரு நாள் அந்த அம்மா குளிக்க போகும்போது, தண்ணி ஏதோ எடுக்க போகும்போது குழந்தைய விட்டுட்டு அப்படி இறங்கி போய் கொஞ்ச தூரம் போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா குழந்தை படுத்துக்கிறதுக்கு நாகம் கொட்டி விட்டது. அவ்வளவு கோபம், கத்துன கதறல புருஷங்காரன் ராஜா ஓடி வந்தாரு. அந்த கடித்த தன்மை இதையெல்லாம் வைத்துக் கொண்டே அவர் உடனே என்ன பண்றாரு, போறாரு. அது எந்த பாம்பு எந்த குத்தையை அடிச்சு உடைச்சு அந்த பாம்பை எடுத்து நினைக்கிறாரு. அந்த தாயை போராடிட்டு குழந்தையோட சொல்லி என்ன செய்ய வேண்டியது, வெட்டி கூடு போட்டு விடுமான்னு கேட்கும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க, இதை வெட்டி கூடு போட்டா என் குழந்தை மறுபடியும் உயிர்த்து எடுத்துருமா? இல்லை. ஆனால் இது போன்ற கொடு விஷ பிராணிகள் எண்ணிக்கை குறைந்துவிடும். மேலும் வேற யாருக்கும் இந்த மாதிரி ஆகாம இருக்கும். மேல யாருக்கும் ஆகுதோ இல்லையோ, இன்னைக்கு என் குழந்தை போச்சு, இதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த பாம்பு திடீர்னு கோவம் அடம் மூடனே, நான் இங்கதான் இருக்கேன், அந்த அம்மாவும் இங்கதான் குழந்தை இருக்கு, நான் வேணும்னா ரெண்டு பேரும் கொத்தி இருக்கலாம்ல, நான் ஏன் அந்த குழந்தைய மொத்தம் கொத்தினேன்?
அதை கேட்டு ஏன் நீக்கணும் அவர் சொல்லுவார். ஏன் கொட்டினார், ஏன் அந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லும்போது, மிருத்யு தேவன் சொன்னா நான் செஞ்சேன். யார் அந்த மிருத்யு தேவன்? ஒரு ராஜாவாக நான் இருக்கும்போது சொல்லும்போது அவங்களுக்கும் சில பூஜைகளுக்கும் மிருத்யு தேவன் அங்கே தோற்றம் அளிக்கிறார். மிருத்யு தேவன் வந்தோம் சொல்றாரு, காலதேவன் என் கேள்வி சொன்னாரு, நான் இந்த நாகத்துறையில வச்சு அந்த வேலையை செஞ்சுட்டேன். யாரு காலதேவன்? காலதேவன் வரும். அவர் என்ன சொல்றாரு, சிவபெருமான என் கேள்வி சொன்னாரு, சிவபெருமான் சொன்னதால நான் செஞ்சேன். என்னங்க அது இவ்வளவு அநியாயமா இருக்கு? நான் கும்புற சிவபெருமான இந்த மாதிரி செய்வார், அவர் ஏன் இந்த மாதிரி செய்யணும்? அவருக்கு இறக்கம் இல்லையா சொல்ல சிவபெருமான் தோற்றம் ஆயிட்டு, ஸ்ரீமன் நாராயணன் உத்தரவு பேரில் நான் இதை செய்தேன், நான் சொன்னதாக காலதேவன் செய்தான். காலதேவன் சொல்ல மிருத்யு தேவன் செய்தார். மிருத்யு தேவன் ஆணைப்படி நாகம் கொண்டிருந்தது. பாம்பு மறுபடியும் சொல்லுது, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு மறுபடியும் சொல்லு கேட்கும்போது, அங்க நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் நேராக தோன்றி விடுகிறார். ஸ்ரீமன் நாராயணன் தோன்றிய பிறகு இவர் மறுபடியும் இதே கேள்வியாக கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? அப்ப ஸ்ரீமன் நாராயணன் கேட்கிறாரு, இவ்வளவு காலமே உனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் இருந்த பிறகு என்னை பிரார்த்தித்த பிறகு உனக்கு குழந்தை கிடைச்சதில்லை, அப்ப நீயே என்னை கேட்கல, எப்படி எனக்கு கொடுத்த நீ என்னை கேட்கவே இல்லையே. சந்தோஷம்னா சைலண்டா நீ வாங்கிப்ப, பிரச்சனைனா நீ விட்டுருவியா? எல்லோருக்கும் விதிக்கப்பட்டது நடந்துதான் ஆக வேண்டும். உனக்கு விதிக்கப்பட்டது குழந்தை இல்லாமல் இருப்பது. நீ என்னை வேண்டினால் அந்த விதியை நான் மாற்றி தந்தேன். விதியை மாற்றி தந்தால் அதற்கு உண்டான நிமித்தங்களை நாம் கடைபிடிக்கத்தான் வேண்டும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்பார்மர் ஒரு லைன் கரண்ட் ஈவி பிரகாரம் ஒரு இடத்துக்கு வருதுன்னா அங்கிருந்து நாம இன்னொரு இடத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்துறோம்னா அந்த வழியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அங்கே வேற ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம ரெகுலரா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு முறை மாட்டினோம் அதோட திரும்பி போகாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க மாட்டின இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அரசாங்கமே உத்தரவு எடுத்துக்கும். அங்கிருந்து நாம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வேண்டுதல் கேட்டு நம்ம மாற்றி வைக்கும் போது அதுக்கு உண்டான உத்தரவாதம் நாம தான். வெளியே நம்ம ஸ்ட்ரீட் லைட் மாட்டியிருக்கோம், கவர்மெண்ட் மாட்டல, அந்த லைட்டு போனா நாம தான் மாற்றணும். யாரா உழைச்சா நாம தான் கேட்கணும், அவனை யாரும் கேட்க முடியாது. ஆனா அதுவே கவர்மெண்ட் மாத்தினா எப்போ உழைஞ்சாலும் நம்ம எதை வேணா யாரும் கேட்க வேண்டாம், அவன் ஒருவன் மாத்திட்டு போயிட்டே இருப்போம். அது போன்று ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு, உனக்கு ஒரு வேலை நான் செய்து தந்தேன், அதை தக்க வைக்க உண்டான வேலையை நீ செய்யவில்லையே, அப்பொழுதெல்லாம் என்னை கேள்வி கேட்க சந்தோஷமாக இருக்கும் போது என்னை நாடாமல் இப்பொழுது மட்டும் என்னை கேள்வி கேட்கிறாயே சொல்லும் போது அந்த வேட ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. இதனால அது இவருக்கு தேவையில்லாம வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொன்னாலும் சரி இது சரி வராது, உங்கள் கதையெல்லாம் இருக்கட்டும், நான் என்னுடைய இச்சை பிரகாரம் அந்த பாம்பை நான் கொல்லலாம் போறேன், நீங்க யாரெல்லாம் என்ன சொல்றீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டு எடுக்கும் போது என்ன ஆயிடுது, அது உள்ள வேற ஒரு பாம்பு இருந்திருக்கு, அந்த பாம்பை கொத்திடுச்சு. கொத்தின உடனே அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, உடனே ஓடி போய் ஒரு மூலிகை எடுத்து கடற்கரை தெரிஞ்சு பிழிஞ்சு அவருக்கு கொஞ்சம் சுவாசம் வருது. பாம்பு கடித்து சாக வேண்டும் என்பது அந்த குழந்தையின் விதி, அதை யாரும் தடுக்க முடியவில்லை. பாம்பு கொத்தினாலும் சாக முடியாது என்பது இவனை விதி, நீ எப்படி காப்பாற்றினாய், எப்படி இது ஏன் இது நீ முன்னையே உன் குழந்தைக்கு செய்யல இல்லையா? ஆனால் குழந்தை இல்லாமல் இருந்த உனக்கு அந்த நேரம் என்னை பிரார்த்தித்தது போல் குழந்தை போன உடனே நீ என்னை பிரார்த்திக்கவில்லை, ஏன் மறந்தாய் என்ற வார்த்தை ஸ்ரீமன் நாராயணன் கேட்கிறார். அந்த பிரச்சனை வரும்போது என்னை மறந்துட்ட பத்தியா, உன்னுடைய சொந்தக்காரன் பந்தக்காரன் ஜோசியக்காரன் குறி சொல்றவன் இவரெல்லாம் நம்ம நாடுவது தவிர ஸ்ரீமன் நாராயணன் நேராக நாடவில்லையே. இது எல்லோருக்கும் நடக்கும், என்னை உட்பட எல்லோருக்கும்
முதல்ல கோவிந்தன் நம்ம சொல்லி தராரு எல்லாம் பிரச்சனை வந்தா அப்பா என்னதான் பண்ணணும் முதல்ல போய் கேட்பான் அவர்கள். மறுபடியும் அவர் என்ன சொல்லுவாரு, இந்த பிரார்த்தனையை வைத்து விட்டு கோவிந்தா சொல்லு, இல்ல ஒரு மந்திரம் சொல்லு, பூஜை சொல்லு, இங்க உட்கார்ந்து சொல்லு, இதுதான் ஒரு பதில். அது போன்றுதான் நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, துவண்டு போகும் பொழுது மனமுறைந்து விடாது. அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு ஒரு குருவோடு இருந்து விட்டு குரு வழியாக திருவடியை பிடித்து விட்டோம் எங்கள் அடியார்கள். ஸ்ரீமன் நாராயணன் நேரடியாக இறங்கி வந்துதான் ஆக வேண்டும், நம்மை காப்பாற்றிதான் ஆக வேண்டும். அதற்கு தேவையான விதிவிலக்கு மாற்றங்கள் எல்லாம் அவனே செய்து விடுவான். வகையை மூடி சும்மா உட்கார்ந்துட்டு கோவிந்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் குரு சொல்லிட்டாரு நான் சொல்றேன், இதை மட்டும் ஒழுங்கா செஞ்சு பாருங்க அடியார்கள். அவர்களுக்கு நேரிட்டது நமக்கு நேராது. இதை நாம் அனைவரும் இந்த நன்னாளிலே நாம் கவனமாக நம் தலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு கோவில், அந்த கோவிலை சார்ந்து இருக்கும் அடியார்கள் நாம் அனைவரும் ஒரு குரு மூலமாக உபதேசம் பெற்று கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தின் உபதேசமும் ஜபமாலியை பெற்ற பின்பு அந்த வழியாக எம்பெருமானை எப்படி நாடுவது, அந்த எம்பெருமான் அந்த மகா சக்தியை எப்படி அழைப்பது, நம் பிரச்சனையை எப்படி அவரிடம் மண்டியிட்டு கூறுவது, அங்கிருந்து பதில் யார் மூலமாக வர வேண்டும் என்பதை நன்றாக யோசித்து நம் தலையில் ஏற்றிக்கொண்டால் தெளிவாக நமக்கு வழி தெரியும். சில காலங்கள் முன்பே சொல்லுவாங்க, அப்பா இருந்தாரு இல்ல அந்த மாதிரி எல்லாம். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்க, நம் குருநாதர் என்னைக்காவது அவர் இஷ்டப்படாத ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க? பேசியே இருக்க மாட்டார். அங்கிருந்து என்ன உத்தரவு வருதோ அதை மட்டும்தான் அவர் சொல்லுவோம். அதை தவிர வேற எந்த வார்த்தையும் வராது. அந்த தன்னடக்கம் அவருக்கு பயங்கரமா இருக்கு. கிருஷ்ணா அவர் சொல்லிட்டா போதும், இறங்கி முடியலனா கூட இறங்கி அந்த வேலை செஞ்சு. அதை போன்றுதான் நாம் அனைவரும் ஒரு குருவின் நல்ல சிஷியராக இருக்கும் பொழுது குரு வழியை தான் நாமும் கடைபிடிக்க வேண்டும். பிரச்சனை இருக்கும், கடங்காரர் யாருக்கு இல்லை, இல்லாதவங்க யாரை கை தூக்க பாருங்க. கடங்காரம் இல்லாத யாரை கை தூக்கும், பிரச்சனை இல்லாத யாரை கை தூக்கும், அதெல்லாம் இருக்குது. அது நம்ம சாப்பிடாமல் இருந்தால் நாளை ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்காமல் இருப்போம், மீன் எடுக்காமல் இருப்போம். அதெல்லாம் இருக்குதான் செய்யும். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். கடங்காரம் வந்தால் அவனுக்கு ஏதாவது போய் சொல்லி கதை சொல்லணும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவனை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. செய்யணும், சாமி கொடுத்தா நம்ம செய்யணும், செய்யணும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வேடனுக்கு என்ன ஆயிற்றோ அது போலதான். நன்றாக இருக்கும்போது நாம் கொடுக்கும் வாக்குறுதிகள், எம்பெருமான் சில காரியங்கள் நமக்கு செய்து தரும்போது, நிறைவேற்றி தரும்போது அவருக்கு தரும் வாக்குறுதிகள் அவர் சொல்லிதான் ஆச்சா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பிரச்சனை வரும்போது மறுபடியும் அந்த யோசனை வருகிறது. அவர் நம்மை நாடி வருவதில்லை, நாம் அவரை நாடி சென்று அவரிடம் மண்டியிட்டு கேட்டு ஒரு சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது, இப்போ அந்த காசை வாங்கினா அவருன்னா போயிட்டு துவாரைகள் திருப்பி ஒரு வீடை கட்ட போறாரு கிடையாது. மறுபடியும் அதை கொண்டு மற்ற அடியார்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்ப்பதும், இந்த அன்னதானம் ஒவ்வொரு அடியார்களுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்கள் ஏதுவாக இருப்பீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், அந்த நல்லடியார் நம்முடியாக இருக்க வேண்டும் என்பதை லட்சியம் தவிர அவருடைய பேரும் புகழும் இந்த இடத்தில் பேரும் புகழும் வளர வேண்டும் என்று ஒரு காலம் எம்பெருமானுக்கு இருக்காது. சர்வ சுதந்திர ஸ்ரீமன் நாராயணன் நாம் செய்துதான் அவருக்கு ஆக வேண்டும் என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. ஆகவே நாம் அனைவரும் இன்று இந்த கிருஷ்ணா, நாங்கள் எப்பொழுதும் உன்னுடைய விசுவாசியாகவே இருப்போம். நீ ஒருவனே தேவன். பல தேவர்களை வேண்டி பல கடவுள்களை வணங்கி இஷ்ட தேவர்களை பார்த்து விட்டுதான் கிருஷ்ண பரமாத்மா என்ற வழிக்கு நாங்கள் நாடி வந்துள்ளோம். நேரடியாக நாங்கள் யாரும் வரவில்லை. என் குலதெய்வங்களை கும்பிட்டு பல கோவில்கள் போய் எப்படியோ யார் மூலமாகவோ இங்கே நமக்கு ஒரு வழி கிடைத்து இங்கே வரும். அப்படி என்றால் இங்கே நீங்கள் வர வேண்டிய நேரம் சரியான நேரம் என்பதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அடைந்து விடும்போதுதான் நமக்கு மாயை பயங்கரமாக வேலை செய்யும். அந்த மாயை வேலை செய்வதற்கு முன்
எம்பெருமானின் பாதங்களை கெட்டியமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை நன்றாக நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு இன்றே நம் அடியார் அனைவரும் கூடியிருக்கும் இந்த நன்னாளில் அடுத்து நாம் அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைக்கு செல்வோம். அடியார்களே, இந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லா அடியார்களும் யார் யார் என்னென்ன பிரச்சனைக்கு இங்கே வந்துள்ளீர்களோ அவருடைய பிரச்சனைகளை எம்பெருமானின் வைத்து, கிருஷ்ணா, நீ எங்களுக்கு ஒரு வழியை செய்து தர வேண்டும், எங்களுக்கு ஒரு மாற்றத்தை மறுபடி நீ கண்டிப்பாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மனதில் நம் கோரிக்கையில் வைத்துக் கொண்டு கூட்டு பிரார்த்தனைக்கு செல்வோம். கிருஷ்ணா அர்ப்பணம்.